அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ஒரு திப்பு சுல்தான் நாணயம், ஒரு தங்க நாணயம், ஒரு செம்பு நாணயம். மைசூர் டைகர், மைசூர் புலி என்று அழைக்கப்பட்டவர். மன்னர் ஹைதர் அலி அவர்களின் புதல்வர், ஒரு வரலாற்று புருஷர். நல்லவைகளை மட்டுமே நாம் எடுத்துக்கொள்வோம், மற்றவைகளை பேச வேண்டாம். நாம் நாணயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் பரிமாறிக்கொள்வோம். 1782 to 1793 பெர்ஷியன் மொழி பொறிக்கப்பட்டிருக்கு. கோல்டு ஃபனம் இதுக்கு பேர். கிங்டம் ஆஃப் மைசூர். வெரி வெரி ரேர் காயினு. தங்கம், வெள்ளி, செம்பு ஆகிய உலோகங்களில் நாணயங்கள் வெளியிட்டுள்ளார். ரெட்டை பக்கோடா போன்ற பெரிய நாணயங்களையும் வெளியிட்டுள்ளார். ரெட்டை பக்கோடா போன்ற பெரிய நாணயங்களையும் வெளியிட்டுள்ளார். இவரது வரலாற்றில் நாணயங்கள் திண்டுக்கல் நகரம், ஸ்ரீரங்கப்பட்டணம் ஆகிய நகரங்கள் இவைகளெல்லாம் முக்கியமாக பேசப்பட்டன. திப்பு சுல்தானின் நாணயங்கள் அவரது ஆட்சி காலத்தில் ஒரு முக்கிய அங்கமாக விளங்கியது. மேலும் அவை திப்பு சுல்தானின் வரலாறு மற்றும் ஆட்சியை பற்றிய ஒரு முக்கிய ஆதாரமாக விளங்கியது. முக்கிய அங்கமாகவும் விளங்கியது, முக்கிய ஆதாரமாகவும் விளங்கியது. தமிழகத்தில் வேலூர் கோட்டையில் இவருடைய நினைவுச் சான்றுகள் நிறைய உள்ளன. நான் நேரில் சென்று பார்த்திருக்கின்றேன். 2 மகால்கள் உள்ளன. அதற்கு பேர் ஹைதர் மஹால், திப்பு மஹால் அப்படின்னு 2 மகால்கள் உள்ளன. 18ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் ஒரு வலிமை மிக்க ஆட்சியாளராக இருந்தவர் திப்பு சுல்தான். அவரது நாணயங்கள் வெறும் நாணயவியல் கலைப்பொருட்கள் மட்டுமல்ல, காலனித்துவ சக்திகளுக்கு எதிரான அவரது எதிர்ப்பின் வரலாற்று சான்றாகும். நாணயங்களில் பாரசீகம், அரபு மற்றும் கன்னட மொழிகள் பொறிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் இதை பார்த்துக்கலாம். பின்பக்கம் உள்ள எழுத்துக்கள், அதில் ஒரு குத்து வாழும் இது உள்ளே இருக்கும், ஒரு குத்து வாழும் இருக்கும். மற்றபடி பாரசீக மொழி, கன்னட மொழி, அரபு மொழி ஆகிய 3 மொழிகளில் ஏதேனும் ஒரு மொழி பொறிக்கப்பட்டிருக்கும். இந்த பக்கம் யானை நின்றவாறு, கால்கள், தும்பிக்கை எல்லாம் தெளிவாக தெரியும். 2 தந்தங்களோடு தெரியும். மேலேயும் திப்பு சுல்தானுடைய வரலாற்று முத்திரை இருக்கும், எழுத்துக்கள். %100% ஒரிஜினல் காயினு. நல்லா பார்த்துக்கலாம் நீங்கள். இது கோல்டு ஃபனம். இதுலேயும் வாள் தான் இருக்கும். வாள் இது கைப்பிடி, அது வாள். இது தங்க நாணயம், 100% தங்க நாணயம். இதில் இந்த சைடு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அந்த காப்பர் காயின்லையும் இருக்கும். %100% ஒரிஜினல் காயினு. மேலே இருக்கிறது ஹிஜ்ரி ஆண்டு. மின்ட் நேம் ஷார்ப் நகர். இது நான் இந்த நாணயத்தை வாங்குகின்ற நண்பரே இவ்வளவு பயனட்டமே அதில் எழுதியிருக்காரு. ஸ்ரீரங்கப்பட்டணத்தில் இவருடைய சமாதி இருக்குது, இப்போவும் இருக்குது. இவருடைய வரலாறு மற்றும் தினசரி ஒரு 1 hour, அப்படி ஒரு 30 நாளுக்கு ஒரு 30 மணி நேரம் பேசலாம் இவருடைய வரலாற்றை மட்டும்.
ஹைதர் அலி மகன் திப்பு சுல்தான் இருவருடைய அந்த மகால்னு சொன்னேன்ல, வேலூர் கோட்டை. அங்கே நான் ஏற்கனவே ஒரு 6 மாதம் அந்த கோட்டையிலேயே இருந்தேன். அப்போ அந்த திப்பு மஹால் பக்கத்தில் அந்த சுற்று சுவர், கோட்டை சுவர், அதை நான் சுற்றி வரக்கூடிய சமயம் ஒரு சன்னல் வழியாக ஒரு சின்ன ஒரு பாம்பு இப்படி வளைஞ்சு வளைஞ்சு போய் சன்னலுக்குள்ளே அந்த மஹாலுக்குள்ளே என்ட்ராகுது. இப்போ நான் ஓடி போய் நண்பர்களை கூப்பிட்டு வந்து ஒரு கம்பம் எடுத்து வந்து அதை அப்படியே பிடிச்சி மடக்கி வெளியே எடுத்து அடித்து அந்த தூர எரிந்த சம்பவம் வந்து என் மனசில் இன்னும் ஊஞ்சலாடி கொண்டிருக்கின்றது. அந்த எண்ணங்கள், அந்த ஹைதர் அலி திப்பு சுல்தானை பற்றி வரலாறு எங்கே கிடச்சாலும் அது தேடி 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 எடுத்து வைப்பேன். நிறைய ஃபோட்டோஸு, புகைப்படங்கள், அவருடைய வாள் இப்போ எங்கே இருக்குது, அவர் சமாதி எங்கே இருக்குது, எங்கே பிறந்தார், அவருக்கு எத்தனை மகன்கள், அவர் அப்பா யார், என்னென்ன சம்பவங்கள் நடந்தன, எந்த காலகட்டங்கள், இந்த வரலாறுகள்லாம் எனக்கு கொஞ்சம் அத்துப்படி. நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தங்க நாணயத்துக்கு வந்து அதை கலெக்ட் பண்ணேன். ஒரு ஆர்டிக்கல் உருவாக்கணும், திப்பு சுல்தானை பற்றி ஒரு பெரிய வரலாற்று பொக்கிஷமாக ஒரு நிறையா நினைவு சான்றுகளை உருவாக்கணும், யாருக்கு தெரியுதோ தெரியலையோ நமக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் நான் அதை பண்ணினேன். எல்லாமே செல்லில் தான், ஸ்க்ரீன்ஷாட்டாக தான் இருக்குது. அது ஒன்று ஒன்று எடுத்து நான் புக்குகளில் போய் ரெஃபர் பண்ணி கொண்டு வந்து ஒரு நாள் பெரிய ஒரு சார்ட்டில் இந்த நாணயத்தோட புகைப்படத்தையும் செம்பு நாணயத்துடைய புகைப்படத்தையும் வச்சு ஆர்டிக்கல் உருவாக்கி ஒரு மக்கள் பார்வைக்கு வைக்கணுங்கிற ஒரு எண்ணம் என்கிட்ட இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு சின்ன பதிவு உங்கள்கிட்ட போடுவோம்னு சொல்லி போடுறேன். இது வந்து வரலாற்று ஆராய்ச்சியாளர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு நாணயம், வரலாற்று மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு நாணயம். இது ஒரு பொக்கிஷம், இது ஒரு அருங்காட்சியகம், இது வந்து காப்பாற்றப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பொருள். இதை பேணி பாதுகாக்கணும். இது ஒரு வரலாற்று சான்று, வரலாற்று பொக்கிஷம். இதை வந்து நான் விலைக்கு கொடுக்கறதுக்கே மனசு கிடையாது. இருந்தாலும் ஒரு பதிவை உங்களுக்கு போடுதேன், வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. ஒன்று தான், என்ன விலைங்கிறத நீங்கள் அப்புறம் பேசிக்கலாம். இதனுடைய ரேரிட்டி, இதனுடைய முக்கியம் உங்களுக்கு தெரிந்தவர்கள் மட்டும் எனக்கு பதிவுக்கு வந்தால் போதும். இது வந்து வியாபார பொருள் அல்ல. இது நிறைய மக்களால் போற்றப்படக்கூடிய ஒரு நாணயம், நிறைய வரலாற்று ஆராய்ச்சியாளர்களால் தேடப்படக்கூடிய ஒரு நாணயம், கொஞ்சம் விலை மதிக்க முடியாத ஒரு நாணயம், அவ்வளவு எளிதில் உங்களை கரங்களுக்கு கிடைக்காத ஒரு நாணயம். இதனுடைய முக்கியத்துவத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஒரு வரலாற்று ஆர்வலராக, ஆய்வாளராக இல்லாவிட்டாலும் ஆர்வலராக, ஒரு வரலாற்றின் மீது இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு நபராக நீங்கள் இருந்தால் அதுவே எனக்கு ஒரு மெச்சத்தகுந்த பெருமையாகும். ஒரு சாலச் சிறந்த, ஆகச் சிறந்த, மகிழ்ச்சிக்கு உரிய ஒரு விடயமாகும். நாணயத்தை தெரிஞ்சுக்கோங்க. தங்க நாணயம் இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கோங்க, செம்பு நாணயம் இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கோங்க, வெள்ளி நாணயங்களும் இருக்கின்றன என்பதை தெரிஞ்சுக்கோங்க. சரி, திப்பு சுல்தானை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியான பார்வையில் பார்த்தாலும் நான் வந்து ஒரு பெரிய மன்னராகவே பார்க்கின்றேன். வீரம் செறிந்த ஒரு மன்னராக, விவேகமுள்ள ஒரு மன்னராக, இனத்தின் மீதும் மக்களின் மீதும் நம்பிக்கை உள்ள ஒரு மன்னராக, தனக்கு உட்பட்ட பிரதேசங்களில் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உலக மக்களும் தீர்க்கமாகவும் நலமாகவும் பயமின்றியும் அச்சமின்றியும் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை உடைய ஒரு மன்னராக நான் பார்க்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது மாதிரி வரலாற்று சுவடுகளை உங்களுக்கு தெரிய வேண்டுமென்றால் அவ்வப்பொழுது எனது ராஜேஷ் கலெக்ஷன் யூடியூப் சேனலையும் பார்த்து வாருங்கள்.